சாம்சங்ல இருந்து சாம்சங் f14 5G இது 15,000 கீழே லான்ச் ஆயிருக்க ஒரு புது 5G போன். இது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இது சிம்பிளான ஒயிட் பாக்ஸ்ல வருது. பின்பக்கமா இதோட பிரைசிங் அண்ட் அதர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணதும் உள்ள ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, டைப் சி கேபிள், வாரண்டி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் ஸ்மார்ட் போன் இருக்கு. இதை தவிர்த்து இந்த பாக்ஸ்ல ப்ரொடெக்டிவ் பிலிம் கிடையாது, ப்ரொடெக்டிவ் கேஸ் கிடையாது, முக்கியமா சார்ஜர் கிடையாது. இது எல்லாத்தையும் நீங்க தனியா வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த போன் கவரை ரிமூவ் பண்ணிட்டு டிசைன் அண்ட் பில்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இது 3 கலர் ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. நம்மள்ட்ட இருக்கிறது கிரீன் கலர், இது இல்லாம பிளாக் அண்ட் பர்பிள் கலர் இருக்கு. இதோட பில்டுன்னு பார்க்கும்போது இது ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம்ல வருது. சைடும் பிளாஸ்டிக் தான், பேக்கும் பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட் சைட்ல கிளாஸ் இருக்கு, ஆனா அந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. போனோட வெயிட்னு பார்த்தோம்னா 206 கிராம் இருக்கு. இது கண்டிப்பா ஹெவியா ஃபீல் ஆகுது. இங்க போனோட ஃப்ரண்ட் சைட்ல இன்ஃபினிட்டி யூ நாச் கொடுத்துருக்காங்க. இது கேமரா ஆப்ஷன்ஸோட இருக்கு. டாப் சைட்ல எதுவும் இல்ல. பாட்டம் சைட்ல 3.5mm கான ஜாக்கு, பக்கத்துல ஒரு மைக் அண்ட் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்கு. லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா சிம் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம டெடிகேட்டட் மெமரி கார்டு ஆப்ஷன்ஸும் இருக்கு. இது மூலயமா 1 TB ஸ்டோரேஜ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைட்ல பார்த்தோம்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு. அதுக்கு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் பவர் பட்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்டாகவும் வேலை செய்யுது. போனோட பின்பக்கம் 2 கேமரா இருக்கு. அது இல்லாம போனுக்குள்ள 6000 mAh பேட்டரி இருக்கு. இங்க டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 90 Hz பேனல். வியூவிங் ஆங்கிள்ஸ் குறை சொல்ற மாதிரி இல்ல. இங்க ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா இது ஒரு மோனோ ஸ்பீக்கர். இங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த பட்ஜெட்ல அவங்க தரல. இதோட குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டா வேலை செய்யுது, ரொம்ப அதிகமா எதிர்பார்க்க முடியாது. இங்க சாம்சங் 13 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது அப் டு 950 MBPS வரைக்கும் டவுன்லோட் ஸ்பீட் கிடைச்சிச்சு நான் செக் பண்ண ஏரியால. அது மட்டும் இல்லாம இங்க வைஃபை, டுவல் பேண்ட் வைஃபை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2ஓட இந்த போன் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்க வாய்ஸ் ஃபோக்கஸ்ன்ற ஃபீச்சரை சாம்சங் இந்த பட்ஜெட்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதனால நம்ம சரௌண்டிங் நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கிளியரா கேட்கும். ஆனா இங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல ஒரு சில நேரங்கள்ல நம்மளோட வாய்ஸையும் சேர்த்து சப்ரஸ் பண்ணி கொடுத்துருது. மற்றபடி ரொம்ப பெருசா குறை சொல்ற மாதிரி இல்லை. கால் குவாலிட்டி ஓகே. இங்க ஸ்டோரேஜுக்கு பார்த்தோம்னா நம்மள்ட்ட இருக்கிறது 4GB 128GB வேரியன்ட். இது இல்லாம 6 and 128GB வேரியன்ட் இருக்கு. வர்ச்சுவலா நம்ம 4GB ரேமை அப் டு 4GB வரைக்கும் ரேம் பிளஸ்ன்ற ஃபீச்சர் மூலியமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க போன் அன்லாக் பண்றதுக்கு ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் அன்லாக் ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா வேலை செய்யுது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யுது. ஆனா காம்படிஷன் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா இல்ல. இங்க கேமராக்கு 50 மெகாபிக்சல் f1.8 பேக் கேமராவும் அடிஷனலா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இங்க 50 மெகாபிக்சல் f1.8 இந்த சென்சார் அந்த 50 மெகாபிக்சல் மோட்ல ரொம்ப மோசமா வேலை செய்யுது. அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை இங்க நான் சாம்பிளா அட்டாச் பண்றேன். இதுல நம்ம ஒரு போட்டோ எடுக்க கிட்டத்தட்ட ஒரு 13 செகண்ட்ல இருந்து 20 செகண்ட் டைம் எடுக்குது. சாம்சங் we are in 2023 பேக்கப். மற்றபடி நார்மலா 12 மெகாபிக்சல் மோட்ல போட்டோ எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. செட்டர் லேக் பெருசா எதுவும் நோட்டீஸ் ஆகல. நார்மல் டே லைட் பிக்சர்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஆனா லோ லைட்ல லேக் ஆகுது. இதோட பேக் கேமரா குவாலிட்டின்னு பார்க்கும்போது அப் டு 1080pல 30 ஃப்ரேம் வரலையும் ஷூட் பண்ணலாம். இந்த பட்ஜெட்ல ஓரளவுக்கு வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது இங்க 13 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.0ஓட அவைலபிளா இருக்கு. இதுவும் டே லைட்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இதோட வீடியோ குவாலிட்டியும் சரி டே லைட்ல நல்லா இருக்கு. இதோட போட்டோ அண்ட் வீடியோ குவாலிட்டி இங்க நான் அட்டாச் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 1330 கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு டவுன்ல தான் இருக்கு. ஒரு 30% வரலையும் டிராப் இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் Antutuல 3.3 lakhsல இருந்து 3.9 lakhs வரைக்கும் வருது. ஆனா இந்த வேல்யூ கன்சிஸ்டண்டா இல்ல. 2-3 டைம் ரன் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாவே டிராப்பை ஃபீல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நான் ஒரு 45 மினிட்ஸ்க்கான ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தேன். இதுல ஒரு 40% வரலையும் டிராப் ஆகுது அதோட பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் கேமிங்னு பார்க்கும்போது ரொம்ப டீசென்டான கேம் விளையாடலாம், ஆனா ரொம்ப ஹெவியா எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்த்தோம்னா இங்க 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 1 hour 30 minutes வரலையும் ஆகும். ஆனா ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 டேஸ்க்கான நார்மல் யூசேஜுக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம்ல 8 to 10 ஹவர்ஸ்க்கான ஸ்கிரீன் ஆன் டைமும் கிடைக்கும். பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க ஓஎஸ்ன்னு பார்த்தோம்னா Android 13ல சாம்சங் UI 5.1 கோர் எடிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இவங்க தான் ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. மற்ற காம்படிஷன்ல
சொல்லிக்கிற லெவலுக்கு அப்டேட்ஸ் கொடுக்கறது இல்ல. இந்த யூஐயோட ஃபீச்சர்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க சாம்சங் வேலட் அண்ட் செக்யூர் ஃபோல்டருக்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இங்க நம்மளோட ஃபோல்டர்ஸை செக்யூரா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி நார்மலா எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரியான நேவிகேஷன், வால்பேப்பர், கலர் கஸ்டமைசேஷன், லிஃப்ட் டு வேக் இட், டபுள் டேப் டு ஸ்கிரீன் ஆன் அண்ட் ஆஃப், ஒன் ஹேண்ட் மோடு, போர்ட்ரேட் ஓரியன்டேஷன் இதெல்லாம் நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இந்த பட்ஜெட்ல அவைலபிளா இல்லை. ஆனால் இது ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர் தான். ஏன் இதை மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த போன் இப்போ பிளிப்கார்ட்ல 13,999 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. சில டைம்ல ஆஃபர்ல 12,000 ரூபாய் வரைக்கும் வருது. இந்த விலைக்கு இந்த போன் வர்த்தா இல்லையான்னு கேட்டோம்னா 13 5G பேண்ட், 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட், நார்மலான டேலைட் பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு, டீசென்டான கேமிங், நல்ல பேட்டரி லைஃப்காக இந்த போனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன் இதை கன்சிடர் பண்ண வேணாம்னு யோசிச்சோம்னா கேமரா லேக் ஆகுறதுனால சில இடத்துல மெசேஜிங் ஆப் லேக் ஆகுது. அது இல்லாம சில இடங்கள்ல யூஐ வந்து சின்னதா லேக் ஆகுது. இது ஒரு கோர் எடிஷன். அது மட்டும் இல்லாம பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது இது ரொம்பவே ஒரு 40% வரலையும் டிராப் ஆகுதுன்னு போது இதை நீங்க ஹெவியான கேமிங்க்கோ மற்ற வீடியோ எடிட்டிங் மாதிரியான விஷயத்துக்கோ இந்த ப்ராசஸரை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இந்த போனை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இதுல ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் கேஸு, அது இல்லாம சார்ஜர் மாதிரியான விஷயங்கள் இல்லை. இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போனை தவிர்த்து வேற ஏதாவது மார்க்கெட்ல ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க விவோ T2X இருக்கு. அது இல்லாம இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ஹாட் 35Gன்ற ஆப்ஷன்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. சாம்சங்ல இருந்து M14 5G அவைலபிளா இருக்கு. ஆனா அந்த போன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, ஆனா ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.